சொல்றா. என்னடா டோர்னமெண்ட்டுக்கு ரெடி ஆயிட்டியா? என்ன பண்ணிட்டு இருக்க? நானே இப்பதான்டா தூங்கி எழுந்தேன். ஒரே டயர்டா இருக்கு. சரி, டோர்னமெண்ட் மேட்ச்க்கு ஏதாவது பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கியாண்ணா? இருங்கடா. நான் பிராக்டிஸ்லாம் எதுவும் பண்ணலடா. நல்லா டைரக்டா வந்து விளையாடிட்டு போயிடுவேன். எனக்கு இந்த பிராக்டிஸ்லாம் தேவைப்படாது. சரி, நீ ஏதாச்சும் பிராக்டிஸ் பண்றியாண்ணா? டேய், நீயே பிராக்டிஸ் பண்ணாதப்போ நான் ஏன்டா பண்ண போறேன்? எனக்கே செமையா தூக்கம் வருது. இப்போ தூங்க போறேன். சரி, ஓகேடா, நீ போய் தூங்கு. ஓகேடா. போனை போட்டு செக் பண்றானாமா. அந்த முட்டா பயலுக்கு தெரியாது நம்ம இங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம்ட்டு. அந்த ஜோக்கருக்கு தெரியாது நம்ம இங்க பிராக்டிஸ் பண்ண போறோம்னு. இதுக்கப்புறம் நம்ம ஃபுல் டே பிராக்டிஸ் பண்றோம். இந்த மேட்ச்ல வின் பண்றோம். இந்த வாட்டி கப் வச்சு அவனுங்களை கிரவுண்ட்லயே ஓட விடுறோம். ஈசாலா கப்பு நம்மதே. ரொம்ப பேசாத, அதான் பிராக்டிஸ் பண்ண போறோம். சரி வாங்க போங்க. டேய், அந்த பேட்டை கூட இந்தா. எப்படியோ நீ ஃபர்ஸ்ட் பால்லே அவுட் ஆயிடுவ. சீக்கிரம் போய் அவுட் ஆயிடுவா போ. எப்படியோ நீ ஃபர்ஸ்ட் பால்லே அவுட் ஆயிடுவ. சீக்கிரம் போய் அவுட் ஆயிடுவா போ. நான் யாருன்னு உங்களுக்கு காட்டுறேன்டா. என்னாச்சு இவனுக்கு இப்படி ஆடுறான்? இவ்வளவு வெறித்தனமா ஆடுறான். டேய், அவன் என்னடா சொல்றான்? அவன் நம்ம டீமுக்கே பெரிய பேட்ஸ்மேன்னு சொல்லாம சொல்றான் மச்சான். அப்படியா சொல்றான்? டேய் நாயே, கனவு காணது போதும். டா போய் ஃபர்ஸ்ட் பால்லே அவுட் ஆயிடுவா போ. என் கனவை இப்ப நிஜமாக்கி காட்டுறேன்டா. தெரிஞ்சது தானே. டேய் அடுத்ததா நீ போடா. டேய் தள்ளி வா. டேய் ஓகே. இவன் பவுலிங் போறத பார்த்தா நம்மள முதல் பால்ல விக்கெட் எடுத்துருவான் போலயே. பாத்துக்கலாம். இவன் பேட்டிங் பண்றத பார்த்தா முத பால் 6 அடிச்சிருவான் போலயே. எப்படியாச்சும் அந்த நாயை விக்கெட் எடுக்கணும். இல்லனா நமக்கு ஓவர் தர மாட்டானுங்க. ஐயோ, எனக்கு வேற கேட்ச் பிடிக்க தெரியாது. கடவுளே, என் சைடு பால் வராம பாத்துக்கோப்பா. அந்த நாய் அச்சு தொலைச்சிட போகுது. லாஸ்ட் பால் வேற. இவன் டொக்கு வச்சுட்டு ஒரு ரன் ஓடி வந்துருவானோ. என்ன ஆனாலும் நம்ம ரன் ஓடவே கூடாது. இந்த நாய் எப்போ அவுட் ஆவா? நான் எப்போ போய் ஆடுறது? கடவுளே, நீ எப்படியாச்சும் அவுட் ஆயிடணும்பா. சீக்கிரம் அவுட் பண்ணி விடு. டேய் கபீர் சிங். ஓகேடா. டேய் கேட்ச புடிச்சிரா. கடவுளே. டேய் டேய், கைக்கு வந்த கேட்ச் இப்படி விட்டுட்டு நீங்க ஒரு வெக்கமா இல்ல? எரும மாடு மாதிரி இருக்கே. உனக்கு ஒரு கேட்ச் பிடிக்க தெரிஞ்சா நீ எல்லாம் எதுக்கு இங்க மேட்சுக்கு வர? அடுத்த வாட்டில மேட்சுக்கு வந்துடாத. உன்னெல்லாம் என் டீம்ல எடுத்தேன் பாரு. சாரி கேப்டன். இனிமே கரெக்டா பிடிச்சிடுறேன் கேப்டன். டேய், இந்த கேட்சாச்சும் புடிடா. ஐயோ, மூஞ்சி அதிகம் பாரு. டேய், நீங்களா எதுக்குடா இங்க வரீங்க? உங்களெல்லாம் என் டீம்ல எடுத்தேன் பாரு. உங்களுக்கு ஒரு கேட்ச் கூட பிடிக்க தெரியாதாடா? உனக்கு கண்ணு தெரியுதா இல்லையாடா? ஒரு சின்ன பையன் கூட அந்த கேட்ச புடிச்சிருப்பானா? யானை மாதிரி எடுத்துட்டு ஒரு கேட்ச் கூட பிடிக்க தெரியல. சாரி கேப்டன், சாரி. சை, பால குடு. பால் ஈரமா இருக்குல்ல, அதனால கை வலிக்கிருச்சுடா. இந்த நாய்க்கு கேட்ச் பிடிக்க தெரியல. இதுல இவன் நம்மள திட்டுறான். மச்சான், நீ அடிச்சாடுறா, பாத்துக்கலாம். நான் பாத்துக்கிறேன்டா. வா மச்சான், வா மச்சான், வா மச்சான். டேய்
பால் அவன் கையில இருக்குடா. நடுவுல மாட்டிக்கிட்டோமே. டேய் இப்ப எதுக்குடா நீ இவ்வளவு அவசரமா ஆடுற? இன்னும் ஓவர் நிறைய இருக்குடா. அதுவும் நீ ஒரு பால்ல 6-4 அடிக்கணும்னு நினைக்காத, உன்னால முடியாது. டொக்கு மட்டும் வச்சு ஆடு. இங்க வந்து பேசிட்டு இருக்கான். கரெக்ட் தானே ப்ரோ? இத சொல்ல தான் நான் இங்க வந்தேன். ப்ரோ அங்க பாருங்க வெள்ளை காக்கா. நல்ல காக்கா. மச்சான் ஒன்னும் அர்ஜென்ட் இல்ல, பொறுமையா நின்னே ஆடு. சூப்பர்ரா, நீ வேற லெவல்ரா. நான் சொன்னல என் மச்சான் நின்னு ஆடுவான்னு, அவனை பார்த்து கத்துக்கோடா. மச்சான் மாசுடா நீ. மச்சான் லவ் யூடா. லவ் யூ மாமா. நீ இறங்கி ஆடுறா. அடச்சே. டேய் என்னடா இவன் ஈஸியான பால் விட்டான். டேய் இவனுக்கு கிரிக்கெட் ஆட தெரியுமா தெரியாதாடா? டேய் நீலாம் எதுக்குடா ஓப்பனிங் ஆடுற? ஒரு சின்ன பையன் வந்தா கூட அந்த பால் அடிச்சு போயிடுவான்டா. எரும மாடு மாதிரி இருந்துட்டு ஒரு பால் கூட அடிக்க தெரியல. உன்னெல்லாம் யாரா ஓப்பனிங் இறக்கி விட்டா? சீக்கிரம் அவுட் ஆயிட்டாச்சும் வந்து தொலைய. அடுத்தவனாச்சும் போய் ஆடுவான். வந்துட்டான் பேட்டை தூக்கிட்டு நம்ம உயிரை வாங்குறதுக்கு. நின்றான் யாருன்னு காட்டுறோம். அடுத்ததா ஒரு 6. வா மச்சான், நீ தான்டா உண்மையான பேட்ஸ்மேன். பாறா என் சிங்க குட்டிய. இவன் தான்டா நம்ம டீமை வின் பண்ண வைக்க போறான். மச்சான் நீ என்ன பண்ற? இந்தா என் மச்சானுக்கு ஒரு ஃப்ரெஷ் ஜூஸும் மட்டன் பிரியாணி வாங்கிட்டு அப்படியே சூடா சூப் வாங்கி வந்துடுறா. மச்சான் நீ ஆடுறா, உன்னை என்கரேஜ் பண்ணதா நாங்க இருக்கோம். நீ ஆடு மச்சான், நீ இறங்கி ஆடுறா. இது நம்ம ஆட்டம்டா. ஐயோ இந்த நாயெல்லாம் என் டீம்ல வச்சேன் பாரு. டேய் இங்க வாடா, வாடா வா. அந்த நாய்க்கு பிரியாணி ஜூஸ்ல ஒரு மயிரும் தேவையில்லை. டேய் சீக்கிரம் அவுட் ஆயிட்டு வாடா. அடுத்த இவனாச்சும் போய் ஆடுவான். என் உயிரை வாங்குறதுக்குனே வரானுங்க. சை அட பாவிங்களா. சூப்பர்ரா, நம்ம டீம்ல நல்லா பேட்டிங்கும் பண்றோம், பவுலிங்கும் போடுறோம். இதே மாதிரி இருந்தா நம்ம டோர்னமெண்ட்ல ஈஸியா வின் பண்ணிடலாம். டேய் உங்க டீம்ல ஆளு இருக்க மாதிரி எங்க டீம்ல ஆளு இருக்காங்க. இருந்தாலும் நம்ம 2 டீமும் ஆவரேஜ் தான். ஆவரேஜா? ஆமா, கொஞ்சம் அந்த டீமை பாரு. டேய் அவனுக்கு சப்ப டீம்டா, ஈஸியா வின் பண்ணிடலாம். டேய் நீ அவங்க டீம்ல ஒரு முக்கியமான பிளேயரை மறந்துட்ட. யாரு? ஜான் ரிச்சர்ட். One of the best player and இவர்தான் இந்த இயரோட டாப் ரன் ஸ்கோரர். It's none other than John Richards. அவங்க டீம் 0 ரன்ல இருந்தாலும் அவன் ஒத்தாளா நின்று எல்லாரையும் அடிச்சு வின் பண்ணி கொடுத்துருவான். யாரா போன மேட்ச்க்கு 6 பால் 6 அடிச்சு வின் பண்ணி கொடுத்தாரு அவரா? ஆமா அவரே தான். ஐயோ பேட்டிங்ல மட்டும் இல்லடா, அவர் போலிங் போட்டால அவர் ஓவர்ல 3ல இருந்து 5 விக்கெட் எடுக்காம விட மாட்டாரு. டேய் இதெல்லாம் ரொம்ப ஓவர்ரா. இப்போ என்னடா பண்றது? மச்சான் ஜான் ரிச்சர்ட் வந்துட்டாரா. வந்துட்டாரா? இதுக்கப்புறம் எல்லா டீமே ஓட வர்றோம்டா. என்னாச்சு ப்ரோ உங்களுக்கு? சாரி கைஸ், என்னால விளையாட முடியாது. ஸ்கூட்டில இருந்து கீழே விழுந்து என் கை உடைஞ்சிடுச்சு. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, உங்களை என்கரேஜ் பண்ணதான் நான் இங்க வந்திருக்கேன். டேய் அவன் தான் வேணும்னு மொத்த பாயிண்ட் கொடுத்து வாங்குறியடா. எல்லாம் போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல்ன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்மள இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்லயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.